நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு. ஸோ இப்போ அதில் சில பேர் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தனி வீடியோவாக வரும். ஸோ அதற்கான வீடியோ செக்ஷன் தான் இது. ஸோ அதனால் போன 3ஆம் தேதியும் 27ஆம் தேதி ஜனவரி 27ஆம் தேதி 2 லைவ் பண்ணியிருந்தோம் சரிங்களா. அந்த 2 வாரமும். அப்போ அந்த 2 வாரத்தில் கேட்ட நேர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் போன வாரம் நான் பண்ண முடியல, ஆன்சர் சொல்ல முடியல. ஸோ அதற்காக தான் அந்த 2 பேர்த்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக இந்த இதில் வரும் ஓகேங்களா. ஸோ அதே போல் பார்க்கும் நேர்கள், புது நேர்கள் வேறு யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கான பலன் தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃபீச்சர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும், வீடு கட்டும் அமைப்பு, ஜாப்பு, திருமணம், ஸோ இது போன்ற அமைப்புகளில் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ தான் ஓகேவா. ஸோ அதற்கு நீங்கள் சாட்டர்டே ஈவினிங் 7 மணிக்கு நம்ம லைவ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் சேட்டிங்கில் வந்து உங்களுடைய கமெண்ட் டெக்ஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நான் பார்த்து ஆன்சர் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இதுதான் விஷயம். இப்போ நம்ம நேராக போயிடலாம். ஸோ 2 பேர் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் நேர் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. அவர் யாருன்னா இள நாகேந்திரன் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போன 27ஆம் தேதி லைவ் பண்ணோம், அதில் பெற்றிருந்தாரு. வணக்கம் ஐயா, 30/12/94 9:34 PM திண்டுக்கல் அப்படின்னு கொடுத்திருந்தாரு. வேலை கிடைக்கவில்லை, எப்பொழுது வேலை கிடைக்கும், திருமண வாழ்க்கை நிம்மதி தருமா, நன்றி ஐயா. அவ்வளவுதான், 2 கேள்வியும் கேட்டிருக்காரு. ஸோ அப்ப இவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். டிசம்பர், அதனால டிசம்பர் 30/94 அண்ட் டைம் 9:34 சரிங்களா. அது எத்தனை இரவு. எஸ், திண்டுக்கல். இதுதான் விஷயம். ஸோ இவருடைய ஜாதகம் சிம்ம லக்னம் அண்ட் விருச்சிக ராசி, நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்போ நடக்கும் திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை ரன் ஆகிட்டு இருக்குது. சுக்கிர திசையில் ராகு புத்தி போயிட்டு இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் சுக்கிர திசையில் ராகு புத்தி. இந்த 2024 நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு புத்தி. சுக்கிரன் உங்களுக்கு என்ன சாரம் வாங்கி நிற்கிறார், குரு சாரம் வாங்கி நிற்குது ஓகேவா. சுக்கிரன் குரு சாரம் வாங்கி நிற்கிறார். இப்போ இதனுடைய ஜாதகம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. எஸ், சேஞ்சஸ் ஆயிடுச்சா. எஸ், மாறிடுச்சு. இப்படிதான் ஏதாவது ஒன்று நமக்கு வந்து அலைன்மெண்ட்ல ஏதாவது மாறுது, பேஜ் மாறிடுது. எவ்வளோதான் கரெக்ட் பண்ணி வச்சாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது. சரி, இதாங்க அந்த ஜாதகம். 30/12/94 9:34 PM திண்டுக்கல். ஸோ ஜாதகம் பாருங்க, சிம்ம லக்னம், விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், நடப்பு திசை சுக்கிர திசையில ராகு புத்தி ஓகேவா. ஸோ இவருடைய கேள்வி வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வேலை அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் தான் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அதனுடைய பாவக அதிபதியும் வேலையை கொடுக்கும். சரி, உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் எது, சனி. ஸோ அப்ப இந்த ஜாதகத்திற்கு 6ஆம் பாவக அதிபதியும் சனி. அப்படிங்கும்போது ரெண்டு ஆப்ஷன் கிடையாது, ஒரே ஆப்ஷன் தான். அப்ப இந்த ஜாதகத்தில் சனி தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு எலிஜிபிளான கிரகம் அப்படின்னு தெரியுது. சரி, அந்த சனி எப்படி நிற்கிறார், அதே சனி தான் இந்த ஜாதகத்திற்கு மனைவி அப்படிங்கிற பாவகத்தையும் கொடுக்குறார். அப்ப பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இவருடைய கேள்வி 2 கேள்விக்கும் ஒரே கிரகம் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. திருமண வாழ்க்கையும் பத்தி கேட்கிறாரு, வேலையும் கேட்கிறாரு. ரெண்டுமே ஒன்றும் பெருசா சரியில்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. வேலை எப்ப சார் கிடைக்கும், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஸோ நிம்மதி எப்ப கிடைக்கும். ஸோ இந்த 2க்குமே இந்த சனி தான் பொறுப்பேற்கிறார். எப்படி சார், ஜாதகத்தை பார்த்தோன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஸோ ஜாதகத்தில் 6 மற்றும் 7ஆம் பாவக அதிபதி சனி 7ஆம் இடத்தில் பலமாகி மூலத்திரிகோணத்திலிருந்து செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிறார். அப்ப சனி டிஸ்டர்ப் ஆகுது, 7ஆம் இடத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப என்ன, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா இருக்காது சரிங்களா. ரைட்.
சரி, இந்த ஜாதகம் குடும்பம் ரன் பண்ண வைக்குமா அப்படின்னா, 2ஆம் பாவகம் சுத்தமா நிக்குது பாருங்க. 2ஆம் பாவகம் நல்லா நிக்குது, எந்த ஒரு பாவகிரகமும் இல்ல. 2ஆம் பாவகாதிபதி குருவோட வீட்டுல தான் உட்கார்ந்துருக்காரு, லக்னாதிபதியோடு சேர்ந்து குருவோட வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. ஆக இப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி 5ஆம் இடத்தோடு தொடர்பு அப்படின்னு வரும்பொழுது ஜாதகருக்கு இயல்பாகவே பூர்வீகம், சொந்த ஊர்ல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனா வாங்கிட்டு வந்த வரம் 7ஆம் பாவகம் அடி வாங்கி நிக்குது. அப்ப உங்களுக்கு நிம்மதி, வேலையில ஓரளவுக்காவது ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படிலாம் வேணும்னா ப்ராப்ளம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ். ப்ராப்ளம் இருக்குது, தூரம் போக போக ப்ராப்ளம் குறையுது. அப்ப என்ன ஆகணும், கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான் ஊரை விட்டு, வெளிநாடு வெளி மாநிலம். ஸோ இது போன்ற அமைப்புகள்ல வேலையை தேடுங்க, எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்குங்க. இப்படி இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை ரன் ஆகும். இந்த ஜாதகத்தில் குடும்ப பாவகம் கெட்டு போல 7ஆம் பாவகம் தான் அடி வாங்குது. அப்ப 7ஆம் பாவகம் அடி வாங்கும் போது கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அது சார்ந்த அமைப்புகள் தான் மனைவி வருவாங்க, அப்படிதான் வந்திருக்கணும். இது நிம்மதியை குலைக்கும். தூரம் போயிடுச்சுன்னா அந்த அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிரும், அந்த அந்த என்ன சொல்றது, அந்த டென்சிட்டி குறைஞ்சிரும். சரிங்களா, அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லவா, சனி செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு நிலையில தான் வேலை வாய்ப்பு, கணவன் மனைவி உறவு இதெல்லாம் கொடுக்கும். இதற்கு நம்ம தூரமாக தள்ளும் பொழுது, தூரமாக போகும்போது கொஞ்சம் குறையும். இப்ப அதற்கான காலகட்டமா அப்படின்னா ராகு திசையில, இப்ப வந்து சாரி சுக்கிர திசையில ராகு புத்தி போகுது. ஸோ ராகுவும் உங்களுக்கு வெளிநாடு. சரிங்களா, வெளிநாடுங்கிற அமைப்பை தான் காட்டுது கோச்சாரத்து. அதனால வெளிநாடு அப்படிங்கிற அமைப்பை நீங்க தொடர்பு பெற்றீங்கன்னா உடனே வேலை அப்படிங்கிற அமைப்பை காட்டுது. சரிங்களா, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் ஓரளவுக்காவது. ஓகேவா? எஸ், இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் சார், உங்க லைஃப் இந்த ஜென்மத்துல ரன் ஆயிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் உங்களுடைய மெயினான விஷயம். இதை மட்டும் பிடிச்சிக்கணும். சரிங்களா, ரைட், நன்றி சார். அடுத்ததா இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, போன 3ஆம் தேதி லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் முத்துக்குமரன், வணக்கம் ஐயா, திருமணம் எப்போது, எப்போது நான் பணக்காரன், எப்போது நான் பணக்காரன் அப்படின்னு கொடுத்திருக்காரு. குரூப் 1 பாஸ் செய்வேனா அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஸோ குரூப் 1 கேள்வி கேட்டிருக்காரு. பார்க்கலாம். 3/5/97 3/5/97 டைம் 3:38 3:38 AM. எஸ், சரிங்களா. இப்ப இந்த ஜாதகம் என்ன சொல்லுது, மீன லக்னம், கும்ப ராசி, நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்ப நடக்கும் திசை சனி திசையில குரு புத்தி போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 2025 வரைக்கும் குரு புத்தி. இதுக்கு அடுத்தது புதன் திசைய ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சுட்டீங்களா? சரி, ஜாதகம் எப்படி இருக்கு, இது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகமா, நல்லா செல்வந்தரோடு இருக்கக்கூடிய ஜாதகமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது எக்ஸாம்ல பாஸ் ஆகுமா ஆகாதா, அது குரூப் 1 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்க கேட்குறீங்க, அதற்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்க, ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. எஸ், இதுதான் சார் உங்களுடைய ஜாதகம். பாருங்க, மீன லக்னம், கும்பராசி. ஜாதகத்தில் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது சனி தசையில குரு புத்தி போகுது. அடுத்தது புதன் தசை. இப்ப பாருங்க, லக்னம் மீன லக்னம், லக்னாதிபதி நீச்சம் அண்ட் பரிவர்த்தனை. லக்னாதிபதி பலமாயிடுது. லக்னத்துக்கு செவ்வாய் பார்வை, 2ஆம் பாவகதி 9ஆம் பாவகாதிபதி குரு வீட்டை பார்க்குது, குரு பலமாகுது. இந்த ஒரு பாயிண்டே போதும், பணம் காசு மரியாதை கண்டிப்பாக கொடுத்துரும் ஜாதகருக்கு. ஓகேவா? அதனால அந்த கேள்வியும் வருது அவருக்கு. பணம் காசு சம்பாதிப்பா கண்டிப்பா சம்பாதிப்பீங்க, இந்த ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், இங்க சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 2ஆம் பாவகாதிபதி ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி, 10ஆம் பாவகாதிபதி ஆட்சி. சோ இந்த அஸ்பெக்ட்ல பார்க்கும்போது தன காரகன் குரு பலம், 2ஆம் பாவகாதிபதி தன ஆதிபத்திய கிரகம் செவ்வாய் ஆட்சி பலம். ஸோ அதனால கன்ஃபார்மா உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய ஜாதகம் தான் இது. ஓகேவா? ஸோ அதனால கன்ஃபார்மா ஜாதகத்தில் செல்வம் வந்து கொட்ட போகுது அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். ரைட். இப்ப அடுத்த கேள்வி, குரூப் 1 நான் பாஸ் ஆவனா, இது எப்ப நீங்க எழுதுறீங்க சார்? இதுதான் மெயின் கேள்வி. இந்த குரூப் 1க்கு ஜென்ரலா
எப்படி திருப்பதியில மொட்டை அடிச்சவனை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேள்வி. குரூப் 1 உங்களோட ஏஜுக்கு இன்னும் எந்தெந்த ஏஜ்ல எது வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம், உங்களுடைய கேட்டகரி, உங்களுடைய சமுதாயமுடைய பிரிவுல எத்தனை வருடம் உங்களுக்கு அது எலிஜிபிளா இருக்குது எல்லாம் பார்க்கணும். இனிமேல் அடுத்த வருடம் எப்ப கேட்பாங்க, அன்னைய காலகட்டம் உங்களுக்கு சரியான தசாபுத்தி போகுதா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இது உங்களுக்கு சூட் ஆகுமா, அதுல நீங்க வெற்றி பெறுவீர்களாங்கிற ஆன்சர் சொல்ல முடியும். பொதுவா சூரியன் உச்சம், சூரியன் பரிவர்த்தனையில் 2ஆம் பாவத்தோட சூரியன் அரசு வேலை உண்டு, இதை சொல்லலாம், அவ்வளவுதான். சரிங்களா? பெரிய போஸ்டிங் போலாம் சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சூரியன் பலமாக ஆட்சி உச்சமாக இருப்பவர்களுக்கு அரசு வேலை போகாம ஒரு சாதாரண கம்பெனில ஒரு மேனேஜர் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஜாதகம் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப அவங்களுக்கு மட்டும் ஏன் நடக்கல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுதாதில்லை, எங்களுக்கு வரும். அப்ப சூரியன் ஆட்சி உச்சமா இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரசு வேலைக்கு போறது கிடையாது சார். சரிங்களா? அவங்க இருக்கும் இடத்தில் உச்சமா இருப்பாங்க, ஒரு ஆளுமை செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். நீங்க அரசு சார்ந்த துறையை நோக்கி நீங்க பயணிக்கும் போது அந்த இது உங்களுக்கு கிடைக்க போகுது, அவ்வளவுதான். அந்த துறையை நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்படின்னா அது சார்ந்த தொடர்பு பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரம் வரணும். சரிங்களா? இப்ப எக்ஸாம் குரூப் 1ல ஜெயிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப எழுத போறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்பேன். இப்ப சனி தசையில குரு புத்தி போகுது. இப்ப உங்களுக்கு குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிக்குது, அவிட்டம் நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிக்குது இந்த குரு புத்தி. ஓகேவா? இது இந்த வருடம் ஃபுல்லா இருக்குது. இப்ப செவ்வாயை தொட்டு ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னா அது அரசு சார்ந்த அமைப்புகளை தொடர்பு கொடுக்குது. ஏன்? செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை. இங்க செவ்வாயை தொட்டா சூரியனை தொட்ட மாதிரி, சூரியனை தொட்டா செவ்வாயை தொட்ட மாதிரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு அரசு சார்ந்த அமைப்பு அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ரைட். இந்த காலகட்டம் நீங்க அரசு சார்ந்த அமைப்புக்கு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பாசிட்டிவா கொடுக்குமானா இல்ல ஒர்க் அதிகமா ஹார்ட் ஒர்க் அதிகமா பண்ணணும். ஏன்? ஜென்மச்சனி. இப்ப பலன் எங்க வருது? கடைசியா தான் நான் ஜென்மச்சனி எடுக்கிறேன். ஜென்மச்சனின்னு உள்ள வரும் பொழுது நீங்க சாதாரண எஃபர்ட் போடக்கூடாது, அசுர எஃபர்ட் போடணும். அப்பனா தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜென்மச்சனி இல்ல, ஓகேவா? இப்ப ஜென்மச்சனி இல்லாம ஒரு காலகட்டமா இருந்துச்சுன்னா ஓகே, இந்த காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் வருது, இப்ப நான் எழுத போறேன்னா கிளியர் பண்ணுவீங்க, சொல்ல முடியும். ஏன்? குரு செவ்வாய் சாரம் வாங்கி நிக்குது. செவ்வாய் உங்களுக்கு பரிவர்த்தனையில ஆட்சி, சூரியன் ஆட்சி, சூரியனுடைய தொடர்பு நிக்குது. இதோட சனி தசையும் முடியுது. இதுக்கு அடுத்தது புதன் தசை வருது. சோ புதன் உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம் தான் அமர்ந்து நிக்குது. ஓகேவா? சூரியனுடைய தொடர்பு எதுவும் இல்லை. செவ்வாயினுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கு, அவ்வளவுதானே தவிர சூரியனுடைய தொடர்புல பெருசா இல்லை. ஸோ அதனால புதன் தசை உள்ள வரும்பொழுது செவ்வாயினுடைய காரக அமைப்புக்குள்ள இருப்பீங்க. சரிங்களா? அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சார்ந்த அமைப்பு, ஐபிஎஸ் முக்கியமா அதுக்கு போக்கஸ் பண்ணுங்க. குரூப் 1 அப்படிங்கிறதுல ஐஏஎஸ் விட ஐபிஎஸ் உங்களுக்கு பலமா வரும். அந்த கேட்டகரியில போலாம். போலீஸ் சம்பந்தமான எக்ஸாம்ஸ் எழுதுங்க, வரும். அடுத்த தசை புதன் தசை வருது. புதன் செவ்வாயினுடைய வீட்டில் பலமா நிக்கிறாரு. சோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய் 2ஆம் பாவகாதிபதி, காசை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் போலீஸ், ஐபிஎஸ். அப்ப அதன் மூலமாக வருமானம் உங்களுக்கு வரப்போகுது சொல்லலாம். அப்ப நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜோதிடம், கிரகங்களுடைய தசாபுத்தி நமக்கு வழிகாட்டுது. அதை நம்ம சரியா பிடிச்சிட்டோம்னா அந்த இடத்துக்கு இலக்கை போய் அடைய போறோம். இவ்வளவுதான் விஷயம். ஸோ அதனால ஐஏஎஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு குறைவான பலமாகவும் ஐபிஎஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல பலமாகவும் நிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்ப அது சார்ந்த விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணுங்க. இன்னைய காலகட்டம் எக்ஸாம் அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வருஷம் அப்படின்னா உண்மையிலேயே அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் நடக்குதா, இல்ல இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ் எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை பத்தி எனக்கு எந்த இது தெரியாது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல டேட்டாஸ் கலெக்ட் பண்ணா தான் அதுக்கேற்ற மாதிரி கோடிங்ஸோ சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ண முடியும். அது போலதான் ஜாதகத்துக்கு பலன்னு சொல்ல முடியும். ஸோ அது தெரியாம ஜாதகத்தில் சூரியன் உச்சம் அரசு ஓகே ஐஏஎஸ் ஆபீசருங்க சொல்லிட்டு போக முடியாதுங்க. அப்படி சொல்ல முடியாது, சரியாக வராது. ஓகேவா? ரைட். இதை மட்டும் புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன், இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், சரிங்களா? அதை தாண்டி பொருள் சேர்ப்பேனா, செல்வந்த நாவேனா, 100% செல்வந்த நாவீர்கள். காசு கொட்டுன்னு கொட்ட போகுது, இதுல மாற்று கருத்து இல்லை. இது 100% ஐஎஸ்ஐ குத்தி வேணும் கொடுத்துருக்காங்க என்னோட பிராண்ட் போட்டு. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் சார் உங்க ஜாதகத்திற்கான விளக்கம்.
ஸோ இந்த 2 நேர்கள் நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க பேமெண்ட் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் சூப்பர் சாட் மூலமாக சொல்லியாச்சு. ஸோ நீங்க பார்க்கும் நேர்கள் நீங்களும் உங்களுடைய ஜாதகத்திற்கான ஆன்சர் வேணும், கொஸ்டினுக்கான ஆன்சர் வேணும் அப்படின்னா சிம்பிள், நம்மளுடைய லைவ் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதை நீங்க பாருங்க, உங்களுடைய கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுங்க, சேட்டிங் பாக்ஸில் ஆன்சர் சொல்றேன். இல்லை அது சார்ந்த ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் எதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.